உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு வரலையே. அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சூரியன் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் நீங்க ஒரே ஒரு பகுதி இங்கே வச்சிருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, 3 பகுதியை கண்ணில் வச்சிருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 27-28 தேதிக்கு அப்புறம் மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ராசிநாதன் அவருடைய இன்னொரு வீட்டில் போய் அமரப்போகிறார். அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய அமைப்பு அப்படின்றது மிகச்சரியான யோகம். 2ஆம் வீட்டு அதிபதி போய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறது. இதெல்லாம் ஒரு மாதிரியான நல்லவைகளை தேடி கூட்டி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணியாக அமைய காத்திருக்கிறது. நிறைய அந்த பார்வையோட ஒரு கனெக்டிவிட்டி இதெல்லாம் இருக்க போகுது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து உச்சாணி கொம்புல தான் போய் இருக்க போறீங்க. நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய ஊர் சுத்துவீங்க. உங்களை அடுத்தவங்க கூட்டிட்டு போவாங்க. நீங்க செலவு பண்றது அப்படின்ற இடத்துல இருந்து கொஞ்சம் கம்மி சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தோடு சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஏன்னா சுக்கிரன் வீடு தான் நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் சூரியன் உட்கார போறாரு. அது உங்களோட 2ஆம் வீட்டு அதிபதியோட இன்னொரு வீடா வருது. ஏன்னா உங்க நட்சத்திரநாதன் தான் போய் அங்க உட்கார போறாரு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வாவ் சூப்பரா இருக்க போகுது. யாருக்கு? உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ராசிநாதனும் சரி, நட்சத்திரநாதனும் சரி போய் 9ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறது அப்படின்றது 9ஆம் இடம் தான் இறை அருள்னு பேரு. அப்பா வழி குலதெய்வம் இல்லை கணவன் வழி குலதெய்வம், அந்த தெய்வத்தோட ஒரு கனெக்ட் ஆகுது அப்படின்றது இந்த தடவை மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். பிள்ளைகள் மூலமாக சரி, அப்பா உடல்நிலையில் இருந்த தொய்வு நிலை ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு மாதிரி பிரச்சனையா போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் சரியா போகுது. ஆனா சனியுடைய பார்வை, இது வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை இருந்தால கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா போயிருக்கும். இல்லை நம்ம ஒவ்வொருத்தரையும் ஹாஸ்பிட்டலா போயிட்டு வந்திருப்போம், இல்லை மெடிக்கலோட சம்மந்தப்பட்டிருப்போம். கொஞ்சம் ஸ்பீடா வேலை நடந்திருக்கும். நம்மளுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த தடவை அதெல்லாம் இல்லாம சனியோட பார்வையினால கொஞ்சம் டிலே, கொஞ்சம் லேசினஸ் ஆகலாமே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்க போது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுமை அதிகரிக்க போகுது. அடுத்தவங்க நம்மளுக்கு சில விஷயங்களை மேற்கொள்ள போறாங்க. அடுத்தவங்க மூலமா கிஃப்ட் கிடைக்க போகுது. நிறைய நல்லவைகள் எல்லாம் தேடி வரப்போகுது. குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது. நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான அமைப்பு கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு தண்ணீரோடு கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாம் வரப்போகிறது. நிறைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் குறித்த கவலையிலிருந்து வெளிவரப்போகிறீங்க. வியாபார வெற்றி, தொழில் மேன்மை இதெல்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து பதவியை பறிச்சு உங்களை எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் குரு 11ஆம் இடத்தை நோக்கி லாபத்தை நோக்கி வரப்போறாரு. எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்சஸ், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி தான். அதனால பெருசா கவலைலாம் பட வேண்டாம். நிறைய சேவை மனப்பான்மையோடு சில விஷயத்தை இயங்குவீங்க. அதுவே ஒரு நல்ல காரணியாக உங்களுக்கு இந்த தடவை மலர காத்திருக்கிறது. ஓகே, உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா பேச்சுல தான் கவனமா இருக்கணும். நிறைய பிளேமிங் நடக்கும். 10ல் இருக்கிற குரு உங்க மேல சில குறைகளை சொல்ல வைப்பார். குருனாலே ஜாதகர் தான். அப்ப பாக்குறவங்க எல்லாம் நம்மளுக்கு ஏதோ தப்பு பண்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். நீங்க சாதாரணமா உங்க புருஷன்ட்ட சொல்லியிருப்பீங்க, இல்ல சாதாரணமா உங்க ஒய்ஃப்ட்ட சொல்லியிருப்பீங்க. அது மாமனார் மாமியார் காதுல கேட்கும், இல்ல அம்மா அப்பா காதுல கேட்கும். அது தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும். சொல்றது புரியுது இல்லை? அதனால பகல் பக்கம் பார்த்து பேசி இரவு அதுவும் பேசாதுன்னு கொஞ்சம் வாயை முடிக்கிறது உங்களுக்கு நல்லது. நான் தான் சொல்ல முடியும், வேற யார் சொல்லுவா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. பேச்சில் கவனம் தேவை. யாரையும் மட்டம் தட்டி பேசாதீர்கள். ஏன்னா கன்னி அப்படின்னாலே தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த உத்திரம் கொஞ்சம் ஓரளவுக்கு மேல போய் சூரியனுடைய ஆளுமையோடு அதை வெளிப்படுத்தும் போது நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி எண்ணத்தோடு சில தாட்டை கொடுக்கும்போது அது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்து கைமாறுறது, பூர்வீக சொத்து வர்றது, பூர்வீக வீட்டுக்கு போறது இதெல்லாம் இந்த நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பெருசா ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம், அடிவயிற்று கவனம், சாப்பாடு விஷயத்துல கவனம், கழிவுகள் போற இடத்துல கவனம். இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனியோடைய டைரக்ட் பார்வையில் இருக்கீங்க. கொஞ்சம் லேசினஸ் வரலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி மனக்லேதம் போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுறீங்க, ஆர்கிடெக்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா சூப்பரா இருக்க போகுது. அதுவும் லீவு மாசத்துலயும் போய் படின்னு சொல்லி பிள்ளையை டார்ச்சர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரியா? அடுத்து 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை திருமணத்திற்கான பிராப்தம் அதிகரிக்கும். சூரியன் தான் குடும்பக்காரகன்ற அடிப்படையில் அவர் போய் 9ஆம் இடத்தோட 8ல இருந்து 9க்கு போகக்கூடிய அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் தான் 7க்கு 2. ஒரு வீட்டுல திருமணத்தை உருவாக்குறதே அந்த 8ஆம் இடம் தான். நம்ம தான் சும்மா 8ஆம் இடம் உடனே பிரச்சனை
7க்கு 2 தாங்க 8. திருமணம் வேணா அங்கே 8ஆம் இடம் இயங்கணுங்க. இதனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பாவோட உடலில் இருந்த அமைப்பெல்லாம் மாறிடும். பெருசா கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகள் குறித்த கவலையில இருந்து வெளில வருவீங்க. நிறைய முருகப்பெருமானுடைய எனர்ஜி இந்த தடவை அப்படியே ஒரு மாதிரி ரீகால் பண்ணுவீங்க. அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. குலதெய்வத்துடைய ஆசி உங்களை நோக்கி வரும். இது வரைக்கும் நான் குலதெய்வமே தெரியல. ஆனால் இந்த வயது ஒருத்தர்கள் இந்த தடவை குலதெய்வம் கண்டுபிடிப்பீங்க. ஏதோ ஒரு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த 8ஆம் இடமே மறைபொருள் ஞானம். நிறைய அஸ்ட்ராலஜரோட நீங்க கனெக்ட் ஆவீங்க இந்த தடவை. அஸ்ட்ராலஜியோட கனெக்ட் ஆவீங்க, ஹீலிங் எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் இயக்கப்படும். நல்லா இருக்கு. நெகட்டிவா ஒண்ணுமே இல்லை. ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும் வீட்டுல. அதை மட்டும் பாத்துக்கோங்க. வெள்ளை கொடிலாம் வேணாம். வெள்ளை போர்வே விரிச்சிருங்க. வேற வழியே இல்லை. சனி உங்களை தான் பாப்பேன் அடம்பிடிச்சு பாக்குறாரு. அதனால கொஞ்சம் கவனம். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாடா படுத்தும். கால் வலி, முட்டி வலி வந்துட்டு போகும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த L1 L2 ப்ராப்ளம் இருக்கும். உட்காந்துருக்கும் போதே ஷோல்டர் பெயின் வரும். தொற்று நோய்களால் சில விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இடம் வாங்குதல், வீடு வாங்குதல் எல்லாம் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கல. நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. நிறைய அனுகூலம் கிடைக்கும். சின்னதாக 2 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரத்தில் போயிட்டு வரக்கூடிய பிரயாணங்கள்லாம் எந்த நடக்கும். அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். சூப்பராக இருக்குது. பெருசாக நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம். செயலில் நிதானமாக இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்திலும் இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன செக் வைக்க சனி ரெடியா இருக்காரு. வேலையில மட்டும் அடிச்சு கேட்பாங்க. அப்பயும் வாயை திறக்காம இருங்க. ஒரு 3 வாரம் தான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகுது. குரு உட்கார்ந்தப்புறம் என் புள்ளையா நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு மண்டையிலே போடுவார் சனியை. கவலையப்பட வேணாம். சக்சஸ். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலமா இருக்கு. பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க. போற இடத்துல கவனமா இருங்க. சனியுடைய பார்வையாளர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே அலாரத்தை வச்சு செக்லிஸ்ட்லாம் போட்டு சில விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா தேவையில்லாம திட்டு வாங்க மாட்டீங்க. அவ்வளவுதான். ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? ஸ்ரீமன் நாராயண வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பக்கத்தில் கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு புதன்கிழமை அன்னைக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு 4 ஏலக்காவை கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. துளசி மாலை சாற்றுங்க. இதெல்லாம் தேவையில்லாத நெகட்டிவிட்டியை உங்ககிட்ட இருந்து ஸ்ப்ரெட் பண்ண விடாது. நான் சனி பார்க்கும்போது நம்ம மீதான ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்கும். அது இருள் கிரகம் இல்லையா? நம்ம மேலே ஒரு இருள் மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு இன்னொரு வெளிச்சம் தேவைப்படுறதுனா அங்கிருந்து நாராயணன் தான் வாங்க முடியும். அதனால கொஞ்சம் அதை பண்ணுங்க. நிறைய இந்த தடவை செடி வாங்கணும். இல்லை செடி வாங்குவீங்க, இல்லை ஏதாவது செடி கடைக்கு போவீங்க, இல்லை யார் வீட்டுக்காவது அதாவது கிஃப்ட் கொடுப்பீங்க. உங்கள் வீட்டுக்கே வரும். நிறைய பிளான்ட்டோட கனெக்ட் ஆவீங்க இந்த தடவை. வாங்கினீங்கன்னா சொல்லுங்க. அதே மாதிரி கிளி பார்க்கறதுக்கான வாய்ப்பு, கிளி சத்தம் கேட்பதற்கான வாய்ப்பு, கிளியை கையில் பிடிப்பதற்கான வாய்ப்புன்ற மாதிரி இந்த தடவை கிளியோடு கனெக்ட் ஆக போகுது. நான் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணுன்ற அமைப்போடு பிரபஞ்சம் இந்த கிளி பார்த்தல்ற நிகழ்வை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மட்டும் கவனம் தேவை. போயிட்டு வர இடங்கள்ல மட்டும் கவனம் தேவை. கொஞ்சம் பேச்சில் நிதானமும் செயலில் கொஞ்சம் ஈடுபாடும் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மேன்மை தரக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.